ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த தனுசு ராசி அன்பு நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தனுசு ராசி அன்புநேயர்களுடைய குணாதிசயங்களும் பண்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பொதுநலம் படைத்தவங்க. மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலம் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடையே இருப்பாங்க. யாராவது அப்படி உதவி கேட்டு வந்தால் உடனே அவங்க என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு உடனே அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் உள்ளம் அப்படிங்கிறது வெகுளித்தனமாக இருக்கும், குழந்தைத்தனமாக இருக்கும். தான் மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் சிரிக்க வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க தான் இவங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் மீள முடியாத ஒரு கஷ்டத்தில் இவங்க எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய ரகசியங்களை ஓரளவுக்கு தான் மற்றவங்க கிட்ட பகிருவாங்க. நீங்கள் என்ன தான் 5-6 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலுமே கூட அவங்களுடைய மனதில் ஒரு சில ரகசியமான விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதாவது அது ஏன் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய போகட்டும், நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே குறிக்கோளால் தான் அவங்க மற்றவங்க கிட்ட அவங்களுடைய கஷ்டங்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கோபம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். ஆனால் வந்துருச்சுன்னா பட்டுன்னு மனசில் பட்டதெல்லாம் பேசிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே இவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் ஒன்று வெளியில் ஒன்று அப்படின்லாம் பேச மாட்டாங்க. அவங்க மனசில் எந்த விஷயம் படுதோ அதை நேரடியாக சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. இதனாலேயே மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. என்ன இவன் பார்த்தது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க. அதாவது மனசில் பட்டதை டக்குன்னு பேசிடுவாங்கள்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறையவே பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் இவங்க இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனைவாதிங்க, ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அதிகமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, செலவுகளும் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
தனுசு ராசியில் மூலம், பூரடம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே நிதானமாக செயல்படுவதோடு மட்டுமல்ல அடுத்தவங்களுடைய ஆலோசனையும் கேட்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணவரத்து அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். மன சஞ்சலம் ஏற்படுங்க, அதனால் பார்த்து கவனமாக இருங்க. வீண் பகைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகிடும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனம் தான் உங்களுக்கு கிடைக்கும். திடீரென கோபம் வரும், வீண் செலவு இருக்கும். பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் மெத்தமான போக்கு இருக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உங்களுக்கு வழிவகுக்க செய்யும். பணவரத்தும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கை அப்படிங்கிறது உங்கள் கோபத்தை தூண்டக்கூடுங்க. அதனால் மிக கவனமாக பேசுவது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. மேலும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து போவது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்கள் செய்கையால் திடீரென கோபம் வரக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் வரும். வீண் செலவை குறைப்பது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க. மேலும் சேமிப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் வரும். எல்லாத்திலுமே முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் காணப்பட்ட மெத்தமான போக்கு காணப்படும். அதாவது மெத்தமான போக்கு நீங்கி சுறுசுறுப்பு கிடைக்கும். இதனால் நல்லாவே பாடங்களை படிப்பீங்க. பிடிவாதத்தை விட்டுவிடுவது நல்லது. மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொது காரியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு நீங்கி தம்பதியர் ஒன்றாக இருப்பாங்க. ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வருமானம் கிடைக்கும். தொழில் அதிபர்கள் அதிக விருப்பத்தையும் லாபத்தையும் பார்ப்பாங்க. பூரடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு செயல்பட வேண்டுங்க. வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை பார்ப்பீங்க. கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்குமே குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் இப்போ வந்து சேருவாங்க. அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தை மகன் உறவு சுமூகமாக இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. அதே நேரத்தில் பணி ஆட்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல நிலையை பார்ப்பாங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு வியாழக்கிழமை நாட்களில் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அறிவு திறன் கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 29, 30ன்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால்
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.